வாய்ப்புகளுக்கு தேடிட்டு இருக்கும்போது மனோஜன் நான் கூப்பிட்டுட்டு இந்த ஒரு வாய்ப்பு இருக்கிற தம்பி பண்ணு அப்படின்னாரு. ஸோ அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, அது என்னைக்குமே வந்து மறக்க மாட்டேன். ஸோ வைபவ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ ஸ்பேஸ். அந்த ஒரு இடம் உங்க பக்கத்துல கொடுத்து ஒரு இது இல்லாம பண்ணதுக்கு. ஸோ பாபி சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஐ லைக் டு கால் அப்பான் தி எடிட்டர் சுரேஷ் அவர்கள் கிவ் அ வெரி ஃபியூ வேர்ட்ஸ். பிகாஸ் ஒரு டிரெக்டருக்கும் எடிட்டருக்கும் இருக்க ஒரு ரேப்போ வந்துட்டு தெரியும். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி நீங்கள் 2 பேர் மட்டும்தான் சுற்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் பாபி சார் அண்ட் மனோஜ் சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுல ஒர்க் பண்றதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அப்புறம் டைரக்டர்ஸ் விக்ரம் சார், கேஷவ் சார், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ் மணிகண்டன் சார், வேணுகோபால் சார், எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். அண்ட் இந்த மூவில ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. வந்தீங்க, நன்றிகளை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட்டீங்க. அடுத்தபடியாக நம்ம ஸ்டண்ட் டிரெக்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் டான் அசோக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாக்குறதுக்கே பயங்கரமா டெரரா இருப்பாங்க இவங்கெல்லாம். ஆனா வந்து நீங்க குழந்தை மனசுன்னு தெரியும் சார். ஸோ ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொடக்ஷன்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாபி சார் அண்ட் மனோஜ் சாருக்கு என்னோட முதல் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வைபவ் சார் கூட இது என்னோட 3வது ப்ராஜெக்ட்டு. ரொம்ப அருமையாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ சார், வைபவ் சார். அண்டு இந்த படத்தில் ஃபைட்லாம் பார்த்துருப்பீங்க, டீசர்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஃபைட் பண்ணும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஃபைட்டை வந்து நாங்கள் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுட்டே தான் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும் போது சிரிக்காமல் ஃபைட் பண்ணோம்னா நல்லா இருக்குது. அப்புறம் விக்ரம் சார் அண்ட் அருண் சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு. அண்ட் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டான் அசோக் சார். அடுத்தபடியாக கோரியோகிராஃபர் அஜய் ராஜ் அவர்களே மேடைக்கு அழைக்கிறேன். வெரி ஃபியூ வேர்ட்ஸ். நீங்கள் டான்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இட் இஸ் விஷுவலி வெரி ப்ளசன்ட். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் அண்ட் வைபவ் சார். ஒரு பாட்டு வந்து கொரியோகிராஃப் பண்ணும்போது எங்களுக்கு முதல்ல சந்தோஷம் இருந்தாலும் அது நல்லா வரும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த பாட்டு பார்த்துட்டு எடிட் ரூம்லேயே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா வந்து மியூசிக் நல்லா இருந்தால் தான் எங்களால் நல்லா கொரியோகிராஃப் பண்ண முடியும். ஸோ இமான் சாரோட அது வந்து 3rd ஃபிலிம். அவர் படத்துல எல்லாமே வந்து கொரியோகிராஃப் பண்ணும்போது என்ன சொல்றதுன்னா ஒரு இன்னர் எமோஷன்ஸ் ஃபீலோட தான் வந்து பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் அவரோட பாட்டு எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இமான் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக் கொடுத்ததுக்கு. அப்புறம் மை ஃப்ரெண்ட் வைபவ் சார், தேங்க்யூ. அண்ட் த டைரக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் வந்து நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். நான் அதுக்கு ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் அங்கங்கே பார்த்தேன். பயங்கரமா இருந்துச்சு படம். நிறைய சிரிச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க டீம் மாதிரியே இருந்துச்சு இந்த படம். ஸோ பயங்கரமா என்ஜாய் பண்ண படத்தை சிரிச்சேன். ஐ மீன் அந்த இந்த சீக்வன்ஸ்லாம் வந்து சாங் எடுக்கும் போது சில இடத்துலலாம் வந்து பயங்கரமா ஃபன்னா இருந்துச்சு. ஸோ படம் உங்களுக்கு வந்து பயங்கர பேக்டா இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் 2.5 மணி நேரம். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் விஷுவல்ஸ் பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த மூவியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ நீங்கள் பாடலில் கேட்டிருப்பீங்க. அதில் வந்துட்டு ஓ மேரி ஜான் பாடலோட லிரிசிஸ்ட் கருணாகரன் சார். ஐ லைக் டு. விடியும் பொழுதும் பொழியும் கவியும் இறைவன் கூட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் வந்து மிகப்பெரிய கேங்ஸ்டர் யாருன்னா பார்த்தா பாபி சார் தான். ஏன்னா அவங்களால உருவாக்கப்பட்ட தான். அதே போல என்னுடைய நண்பன் மச்சான் விக்ரமுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். பாட்டு கேளுங்க, பாட்டு உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறமா வைபவ் சாருக்கும் அஜய் சார் மாஸ்டர் அதிலே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஐயோ பொறுப்பு கொடுத்துற விட்டா கோழி எப்படி நாளைக்கு அழகும், அது போல எங்களுடைய மிகப்பெரிய பலம் இமான் சார். ஏன்னா இமான் சார் பத்தி ஏன்னா சொல்லணும்னா இந்த வீட்டுல போயிட்டு வந்து இளவரசர் சார் மிக்க நன்றி. நாளைக்கு சாப்பாடு போட்ட உங்களுக்கு நன்றி.
இமான் சார் பற்றி நான் சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க, அண்ணன் வந்து ரொம்ப வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு என்னுடைய நண்பர் மூலியமா அந்த வாய்ப்பு கிடைச்சது. இமான் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இல்லை, இந்த மைக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மி. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஷார்ட் அண்ட் க்யூட்டாக பேசிட்டீங்க. ஸோ அடுத்தபடியாக எங்கள் மியூசிக் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் பில்லிப் மியூசிக்லேருந்து ராஜா பட்டாபிராம் சார் அவர்கள் ரெடி பண்ணிக்கிறேன். Thank you, Manoj and Bala for giving this opportunity. அவங்க நிறைய ரிலீஸ் பிளான்ஸ் வச்சிருக்காங்க இந்த படங்களுக்காக, இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அது அவங்க இப்படி படம் நிறைய பண்ணலான்னு இருக்கிறவங்க அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அண்ட் மூவிஸ்லயும் நிறைய ஃபோக்கஸ் இருக்குது. And I hope together we'll go and congrats and best wishes. Thank you. நான் சொன்ன மாதிரி இந்த கேஸ்ட் லிஸ்ட் வந்துட்டு ஒரு பயங்கரமான கேஸ்ட் லிஸ்ட். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுமே வந்துட்டு ஒரு படத்துல நடிக்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ ஸ்க்ரீன்ல வந்துட்டு என்ஜாய்மெண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ இத்தனை பேர் இணைஞ்சு நடிச்சிருக்கும் போது இன்னும் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அடுத்தபடியாக ஜஸ்ட் காலிங் ரெடன் கிங்ஸ்லி அவர்கள் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் சில பேர் வந்தா நம்மளுக்கு அவ்வளோ சிரிப்போம், ஒரு வாய்ஸ் கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ ப்ளீஸ் வணக்கம். முதல்ல இந்த டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு பேரை பத்தி பேசணும்னா 2 நாள் ஆகும் போல இருக்கு. இல்ல முதல்ல காசு கொடுத்த முதலாளி பத்தி பேசிடலாம். நம்ம தமிழ் சினிமால இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்துல பிஜேபி குரூப் மாதிரி பிடிஜி குரூப் ஒன்று வந்திருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் படம் 6 மாதிரி டிமாண்டி காலனி சூப்பரா போகும் சார். நல்லா இருக்கு, நல்ல படம். 2வது படம் சென்னை சிட்டி கேரக்டர். அடுத்த படம் அருண் விஜய் இல்ல சார். இந்த மாதிரி நிறைய படம் இருக்கு சார். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், இமான் சார் பத்தி சொல்லணும்னா நேஷனல் அவார்டு வின்னர். இதுக்கப்புறம் எதுவும் சொல்லணும்னா இல்ல சார். பகா நம்ம சின்ன எல்லாம் பார்த்து பயந்துருப்போம் ஆளுங்கராஜ் சார். அவருக்குரிய நம்ம நிக்கிறோம், நம்ம நடக்கிறோம், அதுவே பெரிய விஷயம். சின்ன விஷயமா நல்ல காமெடி பயங்கரமா இருக்கும். இல்ல இல்ல அவன் கேக்குறது வேற என்ன பண்றது. அத்துல்யா மேடம் ஹீரோயின், ஸ்வீட் அண்ட் சிம்பிள். மற்றபடி வேற விஷயம் கேட்கறதுனா வைபவ் வந்து பேசுவாப்புல. ஆனா இளவரசர் சொன்ன மாதிரி வைபவ் சாதாரண ஆள் இல்ல, சிம்பிளான பாப்பல, சைலண்டா. ஆனா பயங்கரமான ஆளு இல்ல ஒண்ணு சார். நான் கூட இருந்து பார்த்துருக்கேன்ல இளவரசர் சார். அவரை பத்தி சொல்லுவாங்க ரொம்ப சீரியர். உண்மை சார், அதான உண்மை. ரொம்ப சீரியர் அவரு. ஆக்சுவலா நான் ஒரு படம் டாக்டர் படம் பண்ணிருக்கேன். ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன். அவர் எப்படி பண்ணணும்ன்றது கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவாரு. வெரி குட் சீரியர். இல்ல சார், உண்மையதான் சொன்னேன். டைரக்டர் விக்ரம் சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமா இருக்கும்ட்டு. சில டைலாக்ல படிச்சேன் நான், பயங்கர சூப்பரா இருந்தது. ஆனா அதே மாதிரிதான் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அது சிம்பிளான மொமெண்ட் போட்டு ஒரே காட்டி முடிச்சுட்டு ஈஸியா. மற்றபடி பேசலாம், நிறைய பேசிட்டே இருக்கலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்தபடியாக ஜான்